copyright problem. So welcome back to channel. So இப்போ நீங்க பாக்குற BGM வச்சு உங்களோட போட்டோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோ வச்சு ஸோ இந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஓகே கேஷ், உங்களுடைய ஐட்டன் மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷெட்டை இன்புட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பேக் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து மேனேஜஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து மீடியோ கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இது ஃபுல் கம்ப்ரஸ் ஏரியா கொடுத்துட்டு மோட்ரஸில் போய்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ண வச்ச பிக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் எஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரேப் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து இந்த பிக்கை இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பண்ணங்களா, ஸோ இதே மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு எல்லாத்தையுமே இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண பின்னாடி இப்போ இன்புட் பண்ண ப்ரீஷெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸிங் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இப்போ இங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதே ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ அந்த குரூப்புக்கு கீழே கொண்டு வந்துட்டு ஸோ இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணியாச்சா? ஸோ இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு இப்போ ப்ரல்னு இருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கிளாசியம் ப்ரல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் கேல்சியம் ப்ரல் செலக்ட் பண்ணி சேனல் செட்டிங் கொடுத்துட்டு எனக்கு இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ அதே இமேஜில் பிளெண்டிங் ஆப்போசிட்டிக்கு போயிட்டு இதில் ஒரு 60 இல்லைனாக்கா 50 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வச்சு பின்னாடி இப்போ மேல் குரூப் இருக்கா, ஜஸ்ட் ஐக்கிலையும் போய்ட்டு குரூப் போய்க்குங்க. ஸோ இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கு என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ அதே பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த குரூப்புக்கு கீழே கொண்டு வந்துட்டு இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஆட் ஆயிருச்சா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிக் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த ரெட் கலர் ரே பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ண நினைக்கலோ ஜஸ்ட் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐன்னு கொடுங்க. அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பிக்கு நார்மலாக ஆட் பண்ணுறதா ஜஸ்ட் பிளாக் கலர் ரே பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐன் கொடுத்து ஆட் ஆயிரும். ஸோ இதே மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இதில் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்தீங்கன்னா இதில் மட்டும் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக கொடுக்குறதா எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்டும் கொடுத்துருக்கேன். வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்கிறதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 வச்சுட்டு இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணால் ஃபேமிலி ஜாயின் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.